நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல்ட் தொடர்புக்கு 9514614714. சட்டமன்றத்தில் எங்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. அட எங்களை பேசவே விட மாட்டாங்கப்பா. ஏதாவது ஒரு கருத்தை சொல்லலான்னு பார்த்தா போதும் போதும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிடுறாங்க. இந்த மாதிரி சொல்லி புலம்பி இருக்காரு. வேற யாரு? நம்ம அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள் தான். எப்பவுமே காமெடியாக பேசுகிற மனுஷன் இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப சீரியஸாக பேசியிருக்காரு. என்னென்னா, மதுரையில் செய்தியாளரை சந்திச்சிருக்காப்புல. அப்போ ரொம்ப சீரியஸாக பேசின விஷயம் என்னென்னா, சட்டமன்றத்தில் எங்களை மதிக்கவே மாட்டுறாங்கப்பா. இப்போ ஒரு பிரச்சனை சம்மந்தமாக நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோன்னா அதுக்கு எங்களுக்கு தானே பதில் சொல்லணும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. வேறு விஷயங்களை கொண்டு வந்து எங்களை வெளியே அனுப்பிட்டு அதிமுக சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ஆளே இல்லாத கடையில் டீ ஆத்துற மாதிரி நாங்கள் கேட்ட கேள்விக்கு எங்களை வெளியே அனுப்பிட்டு அங்கே இருக்கிற சேர் பெஞ்சுக்கலாமா பதில் சொல்லுவாங்க அப்படின்னு புலம்பி இருக்காரு செல்லூர் ராஜ் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்கள் எங்கள் பொதுச்செயலாளர் என்ன கேட்குறாரு என்பதை கேட்டு அது பதில் சொல்லியிருந்தா பரவாயில்ல. அதுக்கு 10 நிமிடம் 15 நிமிஷம் அவரே எடுத்துக்கிறார். எதிர்கட்சி தலைவருக்கு உரிய மரியாதை கொடுக்கல. எங்கள் முதலமைச்சர் அன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் சபையில் இருக்காரு. அவரே முன் வந்து நான் சொல்றேன், ஏன்னா சட்டத்துறை போலீஸ் துறையை அவர் தான் வச்சிருக்காரு, காவல்துறையை வச்சிருக்காரு. அவர் சட்டத்துறை அமைச்சரை விட்டு பதில் சொல்றாரு. அவரே நீங்க பதில் சொல்லி இருக்கலாம். அதை விட்டுட்டு எங்க வெளியேற்றின பிறகு அதை இதுன்னு நாங்க இல்லாத பொழுது களத்துல போய் இவர் கம்ப சுத்துற மாதிரி ஆயிருச்சுங்க. அன்னைக்கு முதலமைச்சர் அதிமுக இல்லாத போது அதிமுக கேள்விக்கு எதிர்கட்சி தலைவர் இருக்கும் போது கம்ப சுத்தி இருக்கணும், அவர் பதில் சொல்லி இருப்பாரு. அதை விட்டுட்டு எங்களை வெளியேற்றிட்டு நான் எங்களோட புள்ளி வரம்லாம் என் கையில இருக்கு அப்படின்றார். அடுத்ததா நம்ம அண்ணன் செல்லூர் ராஜ் கிட்ட, அண்ணே இந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை பயன்படுத்தி ஒட்டுமொத்த அதிமுகவையும் பிஜேபி வளர்ச்சி போடுறதா ஒரு பேச்சு அடிபடுதே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆடா போங்கப்பா, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு எங்கள் கட்சி தான் கிடச்சிதா, ஏதாவது ஒன்று சொல்லணும்னா எங்கள் கட்சியே சொல்லிக்கிறீங்க. தமிழ்நாட்டில் வேறு கட்சியே இல்லையா? தமிழ்நாட்டில் 1000 கட்சி இருக்குது. ஆனால் நீங்கள் எங்கள் கட்சியே தான் போட்டு சொல்லிட்டு இருக்கீங்க, எங்கள் கட்சியே தான் நோண்டிகிட்டு இருக்கீங்க. கட்சின்னா 1000 விஷயம் இருக்கத்தான் செய்யும். அப்படி போவோம் இப்படி போவோம். அதுக்காக பிளவு இருக்குதுன்னு அர்த்தமா, விரிசல் இருக்குதுன்னு அர்த்தமா? இங்கே பாருங்கள், நாங்கள் எல்லாம் ஒன்றா கூட்டமாக தான் இருக்கோம் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு செல்லூர் ராஜ் அவர்கள். அரசியல் விமர்சகர்கள் 1000 சொல்லுவாங்க தம்பி, அதெல்லாம் நடக்குமா? இன்னும் தேர்தல் 1 வருஷம் இருக்கு. எங்க கட்சியை பத்தியே இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க கட்சியை வச்சே ஓட்டுறீங்களா இந்த ஊடகங்கள்? ஏன் மற்ற எத்தனை நான் என்ன சொல்றேன், தமிழகத்துல எத்தனை கட்சி இருக்கு? நாங்க பிரியலாம் கட்சி எல்லாம் ஒற்றுமையா இருக்கோம். இங்க பாருங்க, அதிமுக மதுரையில இருக்கிற நிர்வாகி எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. எல்லாம் ஒட்டுமொத்தமா இங்கதான் இருக்கான். 1-2 பேர் போறது எப்பவும் வழக்கமானது ஒண்ணுங்க. அடுத்ததா அண்ணா, இந்த கருத்து கணிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, தம்பி இந்த கருத்து கணிப்பெல்லாம் உண்மையாப்பா, அவங்க உங்களை எப்படி நேக்காக ட்ரிகர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதாவது கம்மியாக போட்டால் தான் உண்மைத்தன்மை அதிகமாக இருக்குன்னு உங்களை நம்ப வைக்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ கம்மியாக போட்டிருக்காங்க. இதை விட கொடுமை என்னென்னா, எங்கள் தலைவருக்கு இதை விடையும் கம்மியாக போட்டிருக்காங்க. இப்போவே தெரிய வேணாமா உங்களுக்கு இதெல்லாம் சும்மானு? அதாவது கருத்து கணிப்புலாம் தூளாக போயிடும் தம்பி. எப்பவுமே மக்களோட ஓட்டு தான், மக்களோட தீர்ப்பு தான் என்னைக்கும் நிலையாக நிற்கும் அப்படின்னு ரொம்பவே ஸ்டடியாக பேசியிருக்காரு செல்லூர் ராஜ் அவர்கள். அது இதை நான் என்ன சொல்றேன், இப்ப என்ன சொல்லுவாங்க கருத்து கணிப்பு இல்ல ரொம்ப கம்மியா இருக்குன்றாங்க. இல்ல அதை காட்டில எங்க தலைவர் கம்மியா போட்டிருக்காங்க. நான் இதுதான் ஊடுசால்ன்றது. எப்படி கருத்து கணிப்பு சொல்றாங்க பாருங்க. முதல்ல அதிகமா போட்டா கூடாதான், அப்படி போட்டா நம்ப மாட்டாங்க. இப்படி போட்டா ஓரளவுக்கு நம்புவாங்க. இப்படி போட்டுங்களேன் அப்படின்னு இதெல்லாம் கருத்து கணிப்பெல்லாம் தூளாயிருங்க. மக்கள் தாங்க எஜமானர். இன்னும் தேர்தல் இருக்கு. கள நிலவரத்தை பாருங்க, மக்களுடைய மனநிலையை பாருங்க. அதிமுக வெறும் அதிமுக இல்ல, அமித்ஷா திமுகன்னு காங்கிரஸ் எம்பி மாணிக் தாக்கூர் சொல்லியிருக்காரு. இது நீங்கள் எப்படின்னா பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, வேணாம் தம்பி, நான் காண்டாயிடுவேன். இப்போ காங்கிரஸ் மட்டும் ஒழுக்கமா? நம்ம செல்வ பெருந்தகை இருக்கார். அவர் என்னைக்காச்சும் ஒரு நாள் சட்டசபையில் அம்மையார் சோனியா காந்தியை பற்றியோ, எம்பி ராகுல் காந்தியை பற்றியோ, காங்கிரஸ் தலைவர் கார்கேவை பற்றியாச்சும் ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா?
கிடையவே கிடையாது. பக்கம் பக்கமாக நாள்தோறும் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றி தானே புகழாரம் சுட்டிக்கிட்டு இருக்காரு. இதிலிருந்து நான் சொல்லவா, அது வெறும் காங்கிரஸ் இல்லை, ஸ்டாலின் காங்கிரஸ் அப்படின்னு நான் சொல்லவா? எங்களுக்கும் பேச தெரியும் தம்பி, சும்மா பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது பார்த்தீங்களா அப்படின்னு காண்டாகி இருக்காரு நம்ம செல்லூர் ராஜ் அவர்கள். எம்பி சொல்றது காங்கிரஸ் எம்பி சொல்றதுக்கெல்லாம் இப்ப அப்புறம் நாங்க சொல்றதா? இங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸே இல்ல, ஸ்டாலின் காங்கிரஸ் தான் இருக்குன்னு சொல்றதா? ஏங்க செல்வ பிறந்தையே அங்க என்ன மாதிரி பேசுறாரு? காங்கிரஸ் ராகுலை பத்தி ஒரு தடவையாச்சும் சட்டமன்றத்தில் பேசினாருன்னு சொல்ல சொல்லுங்க. சோனியாஜியை பத்தி பேசினாருன்னு சொல்ல சொல்லுங்க. அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் காக்கே மல்லிகா காக்கே பத்தி ஏதாச்சும் பேசினாரா? ஸ்டாலின் புகழ் தான் போயிடுறாரு. அடகு நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல்ட். தொடர்புக்கு 9514614714.